Hi student, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th கெமிஸ்ட்ரிக்கு வந்து இன்னும் ஒரு 3 monthsல நமக்கு எப்படி பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. சோ எல்லா லெசன்ஸையும் எப்படி அழகா இந்த 3 monthsல படிச்சு பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்குறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படி சென்டம் வாங்குறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். அதனால இந்த நீங்க மட்டும் பார்க்கிறது இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க. இப்போ இந்த 12th கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மொத்தம் 14 லெசன்ஸ் இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 14 லெசன்ஸை பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு 3 இருக்கு. ஸோ லெசன் 1, 2, 3, 4, 5 அது 5மே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வருது. அகைன் 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்றது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வருது. ஸோ 11, 12, 13, 14 ஆக்சுவலா 15th லெசன் வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலா நமக்கு வந்து 14 லெசன்ஸ் தான் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை பார்த்தீங்கன்னா நிறைய ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ அந்த கஷ்டமான டாபிக் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நீங்க தரவா படிச்சீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்லயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம சேனல்ல அது மாதிரியான வீடியோஸ் நமக்கு அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பா அதை நீங்க தொடர்ந்து பாருங்க. ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படி 3 கேட்டகரி. இதை ஏன் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதை பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்னே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 1 மார்க்ல பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன்ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அந்த 5 லெசன்ஸ்ல இருந்து 5 1 வேர்ட்ஸ் வரும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய 5 லெசன்ஸ்ல இருந்து 5 1 வேர்ட் வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து 4 லெசன் தான் இந்த வருஷம் இருக்கும். அதுல இருந்து 5 1 வேர்ட் வரும். இப்போ இந்த 15 1 வேர்ட்ஸ்ல பாத்துட்டீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் நியர்லி 10ல இருந்து 12 1 வேர்ட்ஸ் வந்து புக் பேக் வந்துடும். உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 4 1 வேர்ட்ஸ் தான் இன்சைட் வரும். இது லாஸ்ட் இயர்லயும் அப்படித்தான் இருந்துச்சு. பட் இந்த இயர் மேபி ரொம்ப க்ளோஸரா புக் பேக் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆல் த புக் பேக்ஸ் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். நீங்க இன்ஆர்கானிக் சொல்லக்கூடிய அந்த 5 லெசன்ஸ்ல இருந்து 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து 3 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலா 5 லெசன்ஸ்ல இருந்து. ஆர்கானிக்ல 4 லெசன்ஸ் இருக்கு. அதுல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். டோட்டலா 9 2 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். நீங்க அட்டன் பண்றது 6 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணணும். அது 1 வந்து கம்பல்சரியா இருக்கும். இந்த கம்பல்சரி மோஸ்ட்லி எதுல இருந்து வரும் கேட்கறாங்க அப்படின்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், இந்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து நமக்கு வந்து கம்பல்சரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அல்லது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக்ல மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்ல இருந்து 2 மார்க் வர சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் தான். அப்ப நீங்க செலக்ட் பண்ணி படிக்கிறது, ரொம்ப செலக்ட் பண்ணி படிச்சா கூட நம்மளால 6 2 மார்க்ஸ் அட்டன் பண்ண போறோம். ஸோ நீ நெக்ஸ்ட் சொல்றேன் எந்தெந்த லெசன்ஸ் வந்து 2 மார்க் செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 3 மார்க். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 3 மார்க்ஸ் வந்து இன்ஆர்கானிக்ல இருந்து வருது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து 3 மார்க் வருது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து 3 மார்க் வருது. டோட்டலா 9 3 மார்க்ஸ் வரும். இதுலயும் நீங்க வந்து 6 3 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணணும். இதுலயும் நீங்க செலக்டிவான லெசன்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா கூட உங்களால கண்டிப்பா 6 3 மார்க் அட்டன் பண்ண முடியும். இதுல ஒரு கம்பல்சரி 3 மார்க் இருக்கும். அந்த கம்பல்சரி 3 மார்க் மோஸ்ட்லி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரைட். இப்ப நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் பார்த்தாச்சு. அடுத்து 5 மார்க். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எய்தர் ஆர் டைப்ல இருக்கும். இப்ப இன்ஆர்கானிக்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். பிசிக்கல்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து 4 கொஸ்டின்ஸ் வரும். இதுல கம்பல்சரி கிடையாது. இது எப்படி சார் வரும் அப்படின்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு பேர் வந்து பியூர் இன்ஆர்கானிக்கா இருக்கும். அதாவது ஏ கொஸ்டினும் இன்ஆர்கானிக்கா இருக்கும், ஆர் பி கொஸ்டினும் இன்ஆர்கானிக்கா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இன்ஆர்கானிக்கும் பிசிக்கலும் ஜாயின் பண்ணி வரும். பிசிக்கலும் இன்ஆர்கானிக் அப்படின்னும் போது, அதாவது செகண்ட் கொஸ்டின்ல ஏ வந்து இன்ஆர்கானிக்காவும் ஆர் பி வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா இருக்கும். அடுத்து 3வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பியூர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியா வரும். அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டினுமே ஆர்கானிக்கா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஒரு சில நேரங்கள் எப்படி செய்யறாங்க அப்படின்னா பிசிக்கல் ஆர்கானிக்னு மிக்ஸ் பண்ணி கேட்கறாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் இயர் அப்படித்தான் கேட்டிருந்தாங்க, பிசிக்கல் ஆர்கானிக் மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பிசிக்கல் படிச்சா கூட நம்மளால அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதுதான் பேட்டர்ன். இப்போ நம்ம பழையதுக்கு போயிடலாம். அதுல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெசன் 1, 2, 3, 4, 5 இதுல ஈஸியான லெசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன் மெட்டலர்ஜின்னு சொல்லுவோம். அந்த லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஃபோர்த் லெசன் நம்ம சொல்லக்கூடிய டிரான்சிஷன் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஃபோர்த் லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபிஃப்த் லெசனும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நேமிங் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கு. லெசன் 2, லெசன் 3 கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. அதனால அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க 5 லெசன்ஸ்ல கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவா படிச்சிருங்க. கண்டிப்பா உங்களால அதுல இருந்து 3 2 மார்க்ஸ் ஆக்சுவலா 3 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கேட்பாங்க. கண்டிப்பா அதுல இருந்து 3 அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். அடுத்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 6th லெசன் ரொம்ப ஈஸியான லெசன். அதே மாதிரி 7, 8, 9, 10 போது நீங்க மோர் ஆர் லெஸ் இதுல உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஓரியன்டட் இல்லாத லெசன்ஸ். இப்ப நீங்க 6 பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் சொல்லுவோம், 7th கெமிக்கல் கைனடிக்ஸ், 8th அயானிக் ஈக்விலிபிரியம். இந்த 3 லெசன் ரொம்ப டெட் ஈஸி, நீங்க ஈஸியா எழுதலாம். 9 and 10 சொல்லும் போது இந்த 10th லெசன் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி வரும். சோ அந்த லெசன்ஸுமே ரொம்ப ஈஸியான லெசன் தான். சோ உங்களுக்கு அதுல 4 லெசன் செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கூட ஈஸியா உங்களால 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். அப்ப நான் சொல்றது இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல சேர்த்து நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கூட 10 லெசன்ல ஒரு 9 லெசன் தரவா படிச்சீங்கன்னா கூட 6 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், 6 3 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் 2 பேர் அடிஷனல் அட்டன் பண்றதுக்கு நீங்க பாத்துட்டீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 14th லெசன் பயோமாலிகுல்ஸ் சொல்லுவோம். இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பயோமாலிகுல் லெசன் இன்னொரு லெசன் இருந்துச்சு 15th லெசன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். அந்த லெசனை டெலீட் பண்ணிட்டாங்க. பட் அந்த லெசன் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். பட் எனிகோ டெலீட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 14th லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் தான். இதுல ஏதாவது 11, 12, 13 இதுல ஏதாவது ஒரு லெசனை செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா கூட உங்களால 4, 5 மார்க் டோட்டலா 4, 5 மார்க் அட்டன் பண்ணலாம். மிஸ் பண்றது ஒரு 5 மார்க் மட்டுமா இருக்கும். நீங்க ஆர்கானிக்கும் படிச்சீங்கன்னா மட்டும்தான் 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். சோ நான் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்கானிக் கொஞ்சம் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 லெசன் நீங்க அதுல 11, 12 இது 2 விட்டுட்டீங்கன்னா கூட, அல்லது 11, 13 விட்டுட்டீங்கன்னா 12, 14 ஓரளவு ஈஸியா தான் இருக்கும். 12, 14 படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா 65 மார்க்ஸ் ஷுவரா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ இது நான் சொல்றது 70க்கு 65 மார்க்ஸ். நீங்க அந்த ஆர்கானிக்கையும் நீங்க சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 70 out of 70 எடுக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனல்ல தொடர்ந்து இனி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, எந்தெந்த லெசன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கிறது நம்ம தொடர்ந்து போடுவோம். நம்ம சேனல்ல மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.